2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை மட்டும் வாசிப்போம். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். ஒரு மிகப்பெரிய சோதனை முடிந்திருக்கிறது. 10 பிள்ளைகள் மரித்தார்கள். அவனுடைய சொந்த பந்தங்கள் அவனுடைய மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் அவன் இழந்து அப்படி ஒரு கட்டத்தில் யோபு இருக்கிறான். 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அடுத்து திரும்பவும் 2வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்படும், பின்னொரு நாளிலே தேவபுத்திரன் வந்து நிற்கிற இடத்துல சாத்தான வந்து நின்றான். அதாவது அவனுக்கு இன்னும் அடங்கலை. சாத்தானுக்கு இவ்வளோ அவன் இழக்கிறான், இவ்வளோ செய்கிறான். இழந்த போதும் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு அடங்கலை. ஒருவன் 10 பிள்ளைகளை மறிக்க கொடுத்திருக்கிறான். இவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் அவனுக்கு அவன் சாத்தான் யோபு உண்மையாக இருக்கிறதை அவனால் பொறுக்க முடியலை. அதனால் திரும்பவும் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்கேருந்து வருகிறான்? அது நான் பூமி எங்கே சுற்றி உலாவி என்ன செய்கிறேன், வருகிறேன், சுற்றி திரிந்து வருகிறேன். அடுத்து திரும்ப ஆண்டவர் கேட்குறாரு 3ஆம் வசனத்தில். ஆமென். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கேட்டது போல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கேட்கிறார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு நிப்பாட்டாதபடி ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சேர்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சாத்தானை பார்த்து சொல்லுகிறார். அதைத்தான் நாம் வாசித்தோம். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது 3வது ஒரு பிளஸ்ஸிங், தேவன் யோபுவை குறித்து சாத்தானிடத்திலையும் மற்றவரிடத்திலும் யோபுவை குறித்து தேவன் நற்சாட்சி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நற்சாட்சி கொடுத்தார். அவர் கொடுத்த ஒரு 3 வார்த்தைகளை நான் சொல்லுவேன். ஆமென். அதில் ஒரு வார்த்தை தான் நம்ம இதில் வாசித்தோம். அவர் கொடுத்த வார்த்தை, அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக என்ன செய்கிறான், இருக்கிறான். இவ்வளோ இழப்புகள் வந்து ஸ்தோத்திரம். இந்த வேட ஆழத்தை இன்னும் புரியணும்னா எப்படின்னா, அந்த ஊத்ஸ் தேசத்தில் உத்தமர்கள் என்று சொல்லுவதற்கு அங்கே யாருமே இல்லை என்று கூட சொல்லலாம். நான் அடுத்த ஒரு வேடை கூட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஒரு பெருங்கூட்டம் உத்தமர்கள் இல்லாமல் வாழும்போது, ஒரு உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஆனால் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் இன்னும் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான், உறுதியாக இருக்கிறான். நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இப்போ நமக்கு ஆண்டவர் குறித்து பல பெயர் சொன்னால் நம்ம நல்லா கொடுப்போம். அவர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற வார்த்தை, நேற்றே சொன்னேன், தேவனால் நம்பப்படுகிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனால் நற்சாட்சி கொடுக்கத்தக்க ஒரு நபராய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், தேவனால். வெரி குட். பிள்ளையை கவனிக்கக்கூடாது, என்னை கவனிங்க. தேவனால் நற்சாட்சி கொடுக்கிற ஒரு நபராக நான் இருக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு சவுண்டும் கேட்குது, சந்தோஷமாக இருக்குது. தேவனால் நற்சாட்சி கொடுக்குற ஸ்தோத்திரம். அப்போது ஊத்ஸ் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் நற்சாட்சி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆமாம், கொடுக்கத்தக்க நபர்கள் அங்கே இருக்கிறாங்களான்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், இங்கே ஒருவரை குறித்து அவர் கொடுக்க முடிகிறது, இவன் உத்தமத்திலே இன்னும் உறுதியாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அந்த உத்தமத்தை அவன் விடவே இல்லை. நமக்குள் இந்த ஒரு சிந்தை இருக்கணும். ஆமென். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கணும்.
அப்படின்னு ஒரு நற்சாட்சி கொடுக்கிற ஒரு அவருடைய பிள்ளையாக நான் என்ன செய்ய வேண்டும்? காணப்படும். சிலர் திருமணத்தில் சாட்சி கொடுப்பாங்க, நற்சாட்சி. இந்த மணமகன் அப்படி ஆக்கும், இந்த மணமகள் அப்படி ஆக்குன்னு சாட்சி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். சிலர் மரித்த பிறகு சாட்சி கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் என்கிற அந்த மனிதர் மரித்து போன போது அவரை குறித்து நிறைய பேர் பல நற்சாட்சி கொடுத்தாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது பெரியவளவு கொடுத்தாங்களான்னு கேட்டபோது தெரியலை. அவர் ஏழைகளுக்கு உதவுகிறவர், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சப்பி தள்ளுறாங்க. ஆனால் அரசியலில் நின்றபோது குடிகாரர், சோத்திரம், அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு தீட்டினாங்க. ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இதுதான் உலகம் கொடுக்குற நற்சாட்சி. ஒருவர் மரித்து போன பிறகு அப்படி இவரை போல யாரும் இல்லை, இவர் ரொம்ப சாந்தம், ரொம்ப அமைதி, ஒரு விசுவாசின்னு சொன்னால் எங்கள் சர்ச்சிலே நல்ல விசுவாசி இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யணும்? அடித்து தள்ளுவணும். சோத்திரம். அதெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் எனக்கு வந்தவளுக்கு ஆறுதலாட்டா இருக்கேக்கா, அந்த அளவு உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் கூட உயிரோடு இருந்திருக்கும். சோத்திரம். மரித்த பிறகு வச்சு என்ன செய்யுது? தீட்டுறது. அதெல்லாம் எப்படின்னு தெரியலை. பட்டு இங்கே கவனிக்கும்போது தேவன் ஒருவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறான் என்றால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாருக்கு நான் அந்த வேர்டுகளை சொல்ல, நான் கொஞ்சம் கூட இதை சொல்லிட்டு உள்ளே வர்றேன். ஏன்னா நற்சாட்சின்ற வேர்டோட ஒரு வேல்யூ நமக்கு தெரியணும், அதற்காக சொல்லுகிறேன். தேவன், ஆமென், தேவனுக்கு ஒருவன் மேலே வருத்தம், காயம் இல்லைன்னா அந்த நபர் தேவனை வருத்தப்படுத்தாமல், தேவனை காயப்படுத்தாமல் அல்லது தேவனை கோபப்படுத்தாமல் ஒருவன் இருக்கும்போது அவனை குறித்து தேவன் நற்சாட்சி என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எப்ராயிமை குறித்து நாம் தியானித்தோம். அதில் ஓசியாவிலே ஆண்டவர் சொல்லும்போது அவன் என்னை கோபப்படுத்தினான், எப்ராயிம் என்ன செய்தான்? கோபப்படுத்தினான் அப்படின்ட்டு. நோவாவின் நாட்களிலே, ஆமேன், ஸ்தோத்திரம், அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதனை சிருஷ்டித்ததற்காக எனக்கு மனநோவாக இருக்கிறது, மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்றாரு. அப்போது அந்த ஜனங்கள் அவரை எந்த அளவுக்கு இது பண்ணினாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அவருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் அந்த எப்ராயிம் கோபப்படுத்தினான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டு வந்த பிறகும் ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து சொல்கிற இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவனுங்க, ஆமேன், இவங்களை எல்லாம் கானானில் கொண்டு போய் சேர்க்கிறது கஷ்டம் அப்படின்னு ஆண்டவரே ஒரு கட்டத்துக்கு மாறுகிறார். ஸ்தோத்திரம். மாறி மோசையை பார்த்து சொல்கிறார், நீ தயவு செய்து அவங்களெல்லாம் விட்டுரு, நான் ஒன்றை பெரிய ஜாதியாக்குவேன், நீ தள்ளிட்டு வா. ஆமே, நான் ஒன்றை அழைச்சேன், நான் ஒன்றை பெரிய ஜாதியாக்குவேன், அவங்க இந்த வனாந்தரத்தில் அழிந்து போகட்டும். மோசே சொல்கிறோம், உமக்கு கோபம் மூளாது இருப்பதாக. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, மோசே கெஞ்சுகிறான். அதே போல தான் இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது ஜனங்களுடைய பாவமும் ஜனங்களுடைய அக்கிரமம் ஜனங்களுடைய, ஆமென், தீய செயல்களும் தேசத்தில் பெருகும்போது ஆண்டவருக்கு என்ன சொல்ல, அன்றைய நாட்களை போல ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது இவர்கள் வணங்கா கொழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது மனஸ்தாபப்படுகிறது, ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எதற்குடா இவர்களை ரட்சித்தோம், எதற்கு இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தோம் அப்படின்னு ஆண்டவருக்கு தோணுது. ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது இவனை பார்க்கலாம், இவனை ரட்சித்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. இப்படி ஒரு பெரும் கூட்டம் தேவனை கோபப்படுத்தி, மனஸ்தாபப்படுத்தி, வணங்கா கழுத்துள்ளவர்களாக காயப்படுத்தி வாழும்போது நான் சொல்கிறேன், சில குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணப்படுகிறேன்னு சொல்லத்தக்க அளவில் சில கொஞ்சம் ஜனங்களை பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது, மன நிறைவு வருகிறது. அவர்களை பார்த்து தான் தேவன் நற்சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா வரமாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும். நான் நேற்றுக்குன்னு சொன்னேன்,
ஆமென். ஒரு 80% ஜனங்கள் தேவனுக்கு சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கு வாழ்கிறார்கள். சுமார் ஒரு 10% ஜனங்கள் தான் சாத்தானால் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார்கள். ஆனால் அந்த 10 இல்லைன்னா அந்த 20%, அதிலும் கொஞ்சம் ஜனங்கள் மட்டும்தான், 20% ஒரு 5% சொல்லலாம், 5 10 தெரியல, ஒரு 10% ஜனங்கள் மட்டும்தான் தேவனால் நம்பப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று. அதே லிஸ்ட்டில் தான் இதற்கு இப்பவும் வருகிறேன். இந்த 20% ஜனங்கள் ஒருவேளை சாத்தானால் விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை வாழ்ந்தாலும் அதிலையும் பிரித்தெடுத்து அதிலும் கொஞ்சம் ஜனங்களுக்கு தான் ஆமீன் தேவன் அவர்களுக்குத்தான் தேவனால் நற்சாட்சி கொடுக்க முடியும். நாம் எந்த லிஸ்ட்டில் வரணும்னா இந்த கொஞ்சம் இந்த மைனாரிட்டியில் இருக்கிற இந்த 1% ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த 1%க்குள்ள நாம் தேவனால் நற்சாட்சி கொடுக்கத்தக்க ஒரு நபராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைப்பாராக. நான் சொல்கிற வார்த்தை புரிகிறவங்க சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்குறேன். தேவனால் நம்பப்படுவதற்கு நான் நேற்றைக்கு சொன்ன வார்த்தை, நாம் பல காரியங்கள் சொன்னால் அதில் ஒன்று இன்றைக்கி காலையில் டச் பண்ணேன். அதில் ஒன்று மன்னிப்பு கேட்காமல் வாழ்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும் என்று சொன்னேன். எவன் ஒருவன் தேவனால் மன்னிப்பு கேட்பது தவறு பாவம் நான் சொல்லலை, தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் மன்னிப்பு என்று சொல்லி, ஆனால் மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு சண்டே மன்னிங்கப்பான்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார். அதில் எந்த தவறும் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஜனங்களை தேவன் மன்னிப்பார், அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த நபரிடத்தில் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போகும் அல்லது குறைந்து போகும் என்று நான் சொன்னேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தேவனே என்னை பாதுகாத்து கொண்டீர், இந்த தப்பு செய்யாமல் காத்து கொண்டீர், இந்த இச்சையில் விழாமல் என்னை காத்து கொண்டீர் அப்பா. இந்த பாவம் செய்வதற்கு வாய்ப்பு வந்த போதும் பாவம் செய்யாமல் நீர் என்னை காத்து கொண்டீர் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தேவனால் நம்பப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஆமென். இன்னைக்கு சொல்கிறேன், தேவன் நற்சாட்சி கொடுக்குற ஒரு லிஸ்ட்டில் நம்ம வரணும் அப்படின்னா நாம் தேவனை காயப்படுத்தாத துக்கப்படுத்தாத ஒரு நபர்களாக இருந்தால் தேவனால் நற்சாட்சி கொடுக்கத்தக்க மனிதர்களாய் மாறுவோம். புரிஞ்சவங்க சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கிறிஸ்டியன் என்பது புதிய ஏற்பாட்டின்படி அது உறவு ஸ்தோத்திரம். உறவின் அடிப்படையில் தான் நம்ம அவரை ஆராதிக்கிறோம். உறவின் அடிப்படையில் தான் நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடுகிறோம். அப்போது எந்த நபர் தேவனை காயப்படுத்தாமல், தேவனை துக்கப்படுத்தாமல், தேவனை கோபப்படுத்தாமல் இருக்கிறாரோ அந்த நபர் தேவனால் நற்சாட்சி பெறுகிற நபராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். இந்த 10 பிள்ளைகளை இழந்தபோது யோபு ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைத்தது? 10 பிள்ளைகளில் ஒரு 9 பேரை எடுத்தாலும் ஒருவனையாவது மீதி தந்திருக்கலாமே. இந்த ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? 10 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாரு. இந்த ஆண்டவருக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? அப்படி இப்படி வாயை திறந்து வாயில் வந்தபடியெல்லாம் பேசியிருப்பாருன்னா என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டோட உள்ளம் அங்கே வேதனைப்பட்டிருக்கும், காயப்பட்டிருக்கும், துக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை ஆண்டவரே இதெல்லாம் பேசிட்டு மன்னியும் என்று கேட்டால் கண்டிப்பாக யோபு ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனால் யோபுக்கு நற்சாட்சி கொடுத்துருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. புரிகிறவங்க, விழிப்பாக இருக்கிறவங்க, இந்த வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன் உண்மையாக சொல்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வரும்போது சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், ஜோமணி எனக்கு என்னத்தை கிடைத்தது, ஏசுன்னு ஓடி அவர் எனக்கு என்னத்தை தந்தார் அப்படின்னு நம்ம பாடுகள் மத்தியில் சொல்லும்போது அதன் பிறகு நாம் உணர்வடைந்து மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே அப்படி சொல்லிட்டான்ப்பா மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் மன்னிப்பார். ஆனால் இப்படி சொல்லப்படுகிற நபர்கள் தேவனால் நற்சாட்சி அவர்களுக்கு தேவன் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் சந்தேகம். புரியுதா உங்களுக்கு? நாம்
இந்த லிஸ்ட்டில் வரணும். அப்போ என்ன வந்தாலும் நம்ம சொல்லணும், என்னை ஆசீர்வதித்தாலும் சரி ஆசீர்வதிக்காட்டாலும் சரி, அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், தேவன் அனுமதிக்காமல் ஒன்று என் வாழ்க்கையில் வராது. என் தேவன் எதை செய்தாலும் அதை தீமைக்காக செய்ய மாட்டார், அவர் நன்மைக்காகவே செய்வார் என்று நம்முடைய உள்ளத்திலிருந்து வரும்போது அவர்களை குறித்து தேவன் நற்சாட்சி கொடுக்கிறவராய். இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் அந்த என்ன சொல்ல, ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கும் போது தான் இப்படிப்பட்ட ரெவலேஷன்கள் வெளிப்படும். அந்த ஹார்ட்டை டச் பண்ணுறவங்களுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார். ஆமே, நான் நேற்றுக்கு ஸ்ட்ராங்காக பேசினேன், நாம் தேவனால் நம்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். நமக்குள் இருக்கிற ஒரு யோபுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், அவன் தேவனால் என்ன பெற்றான்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, சத்தமா நற்சாட்சி பெறுகிறவனாக இருந்தான். நற்சாட்சி. ஒரு பெரும் கூட்டம் காயப்படுத்தினது, ஒரு பெரும் கூட்டம் துக்கப்படுத்தினது, ஒரு பெரும் கூட்டம் கோபப்படுத்தினது. ஆனால் ஒரு மனிதன் தேவனால் நற்சாட்சி பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். மரித்து போவான் என்று நினைத்த யோபுவுக்கு 4 தலைமுறைகளை பார்க்கத்தக்க அளவில் யோபுக்கு ஆயுசை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் ஒரு பிள்ளையும் இல்லை என்று சொல்லப்பட்ட யோபு பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அதனுடைய பிள்ளைகளையும் அதற்கு அடுத்த பிள்ளைகளையும் 4 தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளை அவன் கண்டான், அவன் பார்த்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சத்தமா ஆமேன் ஆமேன் வரட்டும். ஸ்தோத்திரம் வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். நாம் அதாவது இந்த சமுதாயத்தில் நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த சமுதாயத்தை நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் எல்லாரை போல ஒருவனாக நான் இருக்கக்கூடாது. எல்லாரை காட்டி நான் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை ஆமேன். அது ஒரு வார்த்தையாக இருக்காது, என்ன சொல்ல, ஒரு ஈட்டியாக, ஒரு சம்மட்டியாக நம்முடைய இருதயத்தில் பாய்கிற வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தாமல், உம்மை துக்கப்படுத்தாமல், உம்மை வேதனைப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. நேற்றைக்கு ஜெபித்தோம், மன்னிப்பு கேட்டு வாழ்கிற வாழ்க்கை நான் வாழக்கூடாது. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், என்னை துக்கப்படுத்தாமல், எனக்கு உம்மை காயப்படுத்தாமல், ஆமென், உம்மை வேதனைப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நற்சாட்சி கொடுக்கிறார், நற்சாட்சி கொடுக்கிறார். இங்கே யோபுவை கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அவன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறார். உத்தமத்தில் உறுதி. ஆண்டவரே, மனோஜ், எங்கள் சபை பிள்ளைகள் நாங்கள் அத்தனை பேரும் ஆமே உம்மை துக்கப்படுத்தாமல், உம்மை காயப்படுத்தாமல், உம்மை கோபப்படுத்தாமல், உம்மை வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 3 வார்த்தை. அப்போ முதல்ல ஒரு சாட்சி கொடுத்தாரு. என்ன சாட்சி கொடுத்தாரு? இவன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? ஆமீன் சொல்லுங்க. உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கிறான். 2வது ஒரு சாட்சி, நம்ம தெரிஞ்ச வேர்டு தான், ஆனால் என்ன டச் பண்ணுச்சு அந்த வார்த்தை? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது ரொம்ப எஃபெக்ட். என்னோட லாஸ்ட் வேர்டை வாசிங்க. போன வேர்டை மாதிரி. பூமியில் ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி பொல்லாப்புக்கு விலகிறோனமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இதுக்கு வேர்டு அந்த உறவுக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேர்டுக்கு வேல்யூ தெரியும். என்ன சொல்கிறாரு? விலகிறோனமாகி, அதை விட்டுருங்க. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை.
கொஞ்சம் கூட டீப்பாக புரிய முடியாது சொன்னால் ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்குறாருன்னா, யோபுவை போல இந்த பூமியில் ஒருத்தனை இல்லை. அப்போ சும்மா சும்மா எல்லாம் 500 600 கழுதைகளை வச்சு சப்பி தள்ளுனது. அதுவும் சாட்சி கொடுக்குற ஆள் நீங்கள் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட சாட்சி கொடுக்குறாரு? அதான் ரொம்ப முக்கியம். அவன் எல்லாம் தெரிஞ்சவனாக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை குறித்து தெரிந்தவர்கள் 3 பேர். 1 தேவன், 2 சாத்தான், 3வது நம்ம. மற்ற யார்கிட்டையும் ஏமாத்தினா இந்த 3 பேர்கிட்ட என்ன செய்ய முடியாது. ஆமாம், நீங்கள் என்னை குறித்து என்ன புகழ்ந்தாலும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு, எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு யாருன்னு. ஆமாம், சாத்தானுக்கும் தெரியும் நான் யாருன்னு. தப்பு சாத்தாண்டேன்னு சொல்கிறாரு. யோபுக்கிட்ட மனைவிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. ஆமாம், இவரை போல ஒருத்தர் இல்லை, அதனால தான் இவரை மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. சோத்திரம். யோபுக்கு நண்பரிடத்துல சொல்லலை, யார்கிட்ட சொன்னார் சொல்லுங்க? சாத்தானிடத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? யோபுவை போல பூமியில் ஒருவரும் இல்லை. என்ன வேடு இல்லை, என்ன வேடு. இன்னைக்கு நம்மளை பற்றி சொல்லும், மனோஜை போல இந்தியாவிலே ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அதே போல் ஆசீர்வாதம் வேற ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லாண்டாம். ஒரு நல்லவர்கள் என்று லிஸ்ட்டில் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒருவன் மனோஜின்னு சொல்கிற லெவலில் வந்தாலும் அது சோத்திரன்னு நினைக்கிறேன். எப்படி சாட்சி கொடுக்குறாரு? யோபுவை போல பூமியில் எப்படி ஒருவனும் கிடையாது. சில இந்த பொண்ணு பார்க்க போகும்போது தான் எப்படி சொல்லுவோம், அவனை போல நல்லவன் யாருமே இல்லைன்னு சொல்லுவணும். கல்யாணம் பண்ண பிறவாக்கும் தெரியும். சோத்திர அப்பா படுபாவி ஏமாற்றி விட்டான் அப்படின்னு. சோத்திர இங்கே கவனிங்க. அப்போது ஆண்டவராக்கு சாட்சி கொடுக்குறார் சாத்தானை பார்த்து, இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவருக்கு யோபுவை குறித்த, யோபுனாலே எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம். யோபுனாலே அவருக்கு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஒரு ஆமேன். இன்னொரு வேர்டு கூட கொடுத்தாரு. ஆமேன். அவனை இது இன்னும் அது இவங்ககிட்ட அவனுக்கு நான் ஸ்நேகிதர்களிடத்தில் சொல்லுவார். கடைசி அதிகாரத்துக்கு வாங்க, 42ஆம் அதிகாரத்துக்கு. அதுவும் கடைசி வார்த்தை வாசிங்க. என் தாசனாகி அது 2 வாசிங்க. 42:8. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். 3வது ஒரு வேர்டு சொல்கிறாரு சாட்சி கொடுக்கும்போது. அவன் என்னுடைய சிநேகிதரிடத்தில் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் எப்படி பேசவில்லை? நிதானமாய் பேசவில்லை. அவனுடைய வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அவனை போல நிதானமாக நீங்கள் என்ன செய்யலை? பேசலை. பரலோகத்துக்கு போனால் அவரை யோபு ஒன்று போய் பார்க்கணும். கேட்டியாளா? எப்படி நீ வாழ்ந்தா? உன்னை போல பூமியில் ஒருத்தன் இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. உத்தமத்திலே உறுதியாக இருந்தான்னு சாட்சி கொடுக்குறாரு. அடுத்து ஆமென், நீ நிதானமாய் பேசுனது போல, ஆமென், யோபு பேசுன போல வேற யாரும் பேசன்னு சாட்சி கொடுத்துட்டாரு. அப்படி நீ அந்த தேசத்தில் ஊச்சு தேசத்தில் நீ எப்படி வாழ்ந்துட்டீரு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதனால தான் நான் நாளைக்கு பேசுவேன். அவனுடைய நான் இப்போ பேசலாம், அந்த பிளஸ்ஸிங்கோட சீக்ரெட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதுவே அந்த பிளஸ்ஸிங்கு பெரிய பிளஸ்ஸிங் சொல்லலாம். ஆனால் நாளையிலன்னு சொல்லுவேன் அந்த அவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு. ஆமென். நம்மளை ரொம்ப மெய்சில் இருக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போது யோபுன்னு நினச்சாலே ஆண்டோட உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி, யோபுனாலே அவ்வளோ சந்தோஷம். ஆமாம், என் தாசன் அப்படி யோபுன்னு கூட சொல்லலை, என் தாசன், என் தாசனாகி யோபு, என் தாசனாகி யோபு. எங்கெல்லாம் அவர் யோபு உச்சரிக்கிறாரோ அங்கெல்லாம் சொல்லும்போது யோபுன்னு சொல்லலை, எப்படி உச்சரிப்பார்? என் தாசனாகி யோபு,
என் தாசனாகி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்பது எளிது ஆண்டவருடைய பார்வையில். ஒருவனை உயர்த்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒருவனை தாவீது சொன்ன மாதிரி புழுதியில் இருக்கிறவனையும் குப்பையில் இருக்கிறவனையும் பிரபுக்களோடு உட்கார வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். எவரையும் பயன்படுத்த அவருக்கு லேசான காரியம். ஆனால் அவருக்கு தேவை எது வேணும் அப்படின்னா, அவரால் நம்பப்படுகிறவன், அவரால் நற்சாட்சி கொடுக்கத்தக்க நபராய் ஒருவன் மாறிவிட்டான் என்றால், நான் சொல்லுகிறேன், நேரமே சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமாய் வாழன்னு நினைத்தாலும் ஆமென் அவர் விரும்ப மாட்டார். அவர் நம்மை அசாதாரணமானதாகத்தான் வாழ வைப்பார். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம்லாம் போதும் அப்பான்னு சொன்னாலும் இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு காலையில் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை அப்படி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அவர்களை ஆசீர்வதித்ததினால் பூமி தாங்கக்கூடாததாய் மாறிட்டு அப்படின்னு. ஆமென். ஆதியாகமம். ஆமென். ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை எப்படி இருந்தது? தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆமென். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆசீர்வதிச்சாரு? பூமியே தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிச்ச நம்ம அந்த ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நான் இதை வாசித்த போது அப்படியே நான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். என்ன ஆண்டவரே, இப்போல்லாம் கொஞ்சம் பட்சபாதம் எதை நீர் பார்க்குறீரா? இல்லைன்னா கையை கொஞ்சம் நீர் கட்டி வச்சிருக்கிறீரா? சோத்திரம். நாங்கள் பூமி தாங்கக்கூடியாத அளவுக்கு ஒன்றும் கேட்கல. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நீர் எவ்வளோ அன்னைக்கு ஆபிரகாம் எல்லாம், ஏன்னா அவன் ஆபிரகாம்னாலே அவர் உள்ளத்துக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, உள்ளத்து அவ்வளோ சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பெண்டிகாஸ்ட் வேல்ட அநேக மக்கள் ஆண்டவரால் நம்ப முடியலை. ஒன்று, அவரால் நற்சாட்சி கொடுக்க முடியலை அவருக்கு. அதனால தான் மக்கள் இவ்வளோ ஜெபித்தாலும், இவ்வளோ முழங்கால் போட்டாலும், இவ்வளோ உபவாசம் இருந்தாலும் ஆமென், அவர்கள் சாதாரண மக்களை காட்டிலும் ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், தேவனால் நம்பப்படுகிறவர்களாய், தேவனால் என்ன சொல்ல நற்சாட்சி பெறுகிறவர்களாய் நாம் இருந்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்பது அது சாதாரணமாக இருக்கவே இருக்காது. தேவன் நமக்கு நற்சாட்சி கொடுப்பதே ஆசீர்வாதங்களில் சிறந்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவன், வெரி குட், என்னை குறித்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவன், நான் முடிச்சிடுறேன், என்னை குறித்து நற்சாட்சி கொடுப்பதே ஆசீர்வாதங்களுள் சிறந்த ஆசீர்வாதம். அடுத்த வேட கூட சொல்லும், நேற்றுக்குள்ள தேவன் என்னை நம்புவதே ஆசீர்வாதங்களில் மேலான ஆசீர்வாதம். ஆமென். உங்களை நம்பிட்டார்னா போதும். நம்பணுன்னா என்ன செய்யணும்னு சொன்னேன், மன்னிப்பு கேட்காத ஒரு வாழ்க்கை. நற்சாட்சி கொடுக்கணும்னா அவரை காயப்படுத்தாத, துக்கப்படுத்தாத, வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோன்னா கவலைப்படாதுங்க. நான் இந்த வேடை நாம் ஆசீர்வதிக்கிற ஆதியாகமம் 13:6 அவர்களை பூமி தாங்கக்கூடாததா என்ன செய்தது இருந்தது. அந்த அளவுக்கு ஆஸ்தி மிகுந்தவனாய் செல்வசீமானாய் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோபுவை குறித்து சாட்சி கொடுத்த ஒரு வேடு, யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை.
இப்படிப்பட்ட ஒரு லைஃபு கர்த்தர் நமக்கு வாழ கிருபை தருவாராக. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம். ஆமேன். மணி 8:20 தாண்டிட்டு எங்களுக்கும் முடிஞ்ச ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தாத, உம்மை காயப்படுத்தாத, உம்மை வேதனைப்படுத்தாத, உம்மை கோபப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. இது வாழ்ந்துட்டோன்னா தேவன் நம்மை குறித்து என்ன கொடுப்பாரு? நற்சாட்சி கொடுத்துட்டார்னா ஆமேன். நம்ம வாழ்க்கை நம்ம சாதாரணமாக வாழ நினைச்சாலும் கர்த்தர் வாழ அனுமதிக்கவே மாட்டார். தலை சிறந்த மேன்மையான வாழ்க்கை. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. அப்படியே ஜெபம் பண்ணுவோம்.